ஜிஎஸ்டி கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. 12%லேருந்து 5% மாத்திரன்றாங்க வெண்ணெய்க்கும் நெய்க்கும். ஆனால் இப்போ வெண்ணெய் விலைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூடிடுச்சு. ஏன்னா மாட்டு தீவனம்லேருந்து எல்லாமே கூடிடுச்சுன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாம். ஏன்னா அதனால இங்கே இப்போ விலை கூடுறதுனால ஜிஎஸ்டி கம் பண்ணால் கூட பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது ப்ரைஸில். ஏன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த மாட்டுக்கு கொடுக்குற தீவனத்துலேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. அவங்க வர கூலியாலும் அதிகமாகிடுச்சுனால ரேட் அதிகமாக இருந்தால் தான் வராங்க. ஸோ அதனால பெருசாக மேபி கம்மியாலாம், இன்கேஸ் கம்மியாச்சுன்னா சொன்ன மாதிரி 22 கம்மியாச்சுன்னா 5% கம்மியாச்சுன்னா ஒரு 60லேருந்து 70 ரூபா கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏன்னா வெண்ணெய் விலை கூடுறதுனால அது பெருசாக எதுவும் இம்பேக்ட் இருக்க மாதிரி தெரியல நம்மளுக்கு. ஸோ அது கம்மியாச்சுன்னா நல்லது, வர கஸ்டமர்ஸும் வருவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆவின்லேருந்து எல்லா பிராண்டுமே விலை கூட்டிட்டாங்க இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன். ஜிஎஸ்டி கம்மி பண்ணால் நம்மளுக்கு ரேட்டும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இப்போ பார்த்தீங்கன்னா 880லேருந்து 950 வரையும் சேல்ஸ் போயிட்டுருக்கு இப்போது எல்லா இடத்துலையும். இது தனியாக இந்த மாதிரி நம்மளே வெண்ணெய் வாங்கி காய்ச்சறதில்ல. ப்ரைவேட்னா இன்னும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க காம்படிஷனால கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, கட்டுப்படி ஆகுமான்னு தெரியல. மேஜராக நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா 850லேருந்து 950 வரையும் போகுது ரேட்டு. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 1300 1400 வரையும் போகுது. ஜிஎஸ்டி கம் பண்ணால் ஒரு 60-70 ரூபா கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் வெண்ணெய் விலை கூடுறதுனால எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. கண்டிப்பாக இந்த 22 அன்னைக்கு ரேட் ரிவைஸ் பண்ணால், ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம் சார். மெயினாக போட்டிருக்கு. அது கிட்டத்தட்ட 100 ரூபானா 50 ரூபா வரையும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12%ன்றது அதிக அமௌண்ட்டு. இப்போ 5%னா கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நம்ம மாதிரி ஸ்மால் ஸ்கேல் நம்ம வீட்டிலே வச்சு பண்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வர கஸ்டமர்ஸும் நம்ம தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரேட் கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு கம்மி பண்ணா வர கஸ்டமரும் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம நெய் நேம் ஹரி கீ, ட்ரிப்ளிகேன்ல இருக்கோம். 60 வருஷமா தாத்தா பிசினஸ். இது தாத்தாலேருந்து அப்பா பண்ணிருக்காங்க. இப்போ கடையா வச்சு ஒரு 4-5 இயர்ஸா போயிட்டு இருக்குது. என் பேர் பார்த்தசாரதி, அப்பா பேரு ஸ்ரீஹரி.